ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 57. சரண்யாவை தீனா காரில் கடத்தி சென்றான். அவன் காரை பின்தொடர்ந்து சக்தி சென்றான். ஆனால் ஒரு இடத்தில் தீனா கார் முந்தி எங்கு சென்றது என்று சக்திக்கு தெரியாமல் போனது. உடனே சக்தி வேகமாக தனது மொபைலை எடுத்து தீபக்கிற்கு போன் செய்தான். ஹலோ, சொல்லுடா சக்தி என்று கேட்டார் தீபக். மாம்ஸ், சரண்யாவ அவ கடத்திட்டான் என்று திக்கி திணறி கூறினான் சக்தி. என்னடா சொல்ற என்று அதிர்ந்து கேட்டார் தீபக். அதான் மாம்ஸ், அன்னைக்கு சரண்யா கிட்ட ஹைவேல ப்ரொபோஸ் பண்ணனால அவ சரண்யாவை கடத்திட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல மாம்ஸ் என்று சக்தி புலம்பிக் கொண்டிருக்கும் போதே தீபக்கிற்கு தான் அந்த ரவுடிகளுக்கு பணம் கொடுக்கும் போது அந்த ரவுடிகளில் ஒருவன், பொண்ணு கொஞ்சம் ஜாஸ்தி அழகாக இருந்துச்சு, அதான் சீன் கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு கத்தி எடுத்தேன் என்று கூறியது ஞாபகம் வந்தது. ஓ மை காட் என்று தன் நெற்றியை பிடித்து யோசித்துக் கொண்டிருந்தார். ஹலோ மாம்ஸ், இப்ப சரண்யாவை அவன் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது என்று பதட்டத்துடன் கேட்டான் சக்தி. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத சக்தி, நான் உன்னை கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன் என்று கூறியவர் போனை கட் பண்ணிவிட்டு உடனே தனக்கு தெரிந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் செய்து தான் ஒரு சின்ன விஷயத்திற்காக ஒரு ரவுடியை ஏற்பாடு பண்ணியது, அவன் இப்போது சரண்யாவை கடத்தியது என்று ஒன்று விடாமல் கூறிவிட்டு அந்த ரவுடிகளை பிடித்து வைக்குமாறு தான் போலீஸ் ஸ்டேஷன் வருவதாகவும் கூறினார் தீபக். சிறிது நேரத்தில் இன்ஸ்பெக்டர் அந்த ரவுடிகளை பிடித்துவிட்டு தீபக்கிற்கு போன் செய்தார். தீபக் உடனே போலீஸ் ஸ்டேஷன் விரைந்து சென்றார். அங்கு அந்த ரவுடிகளை பார்க்கவும் அவர்கள் கன்னத்தில் ஓங்கி அறைந்த தீபக், என்னங்கடா உங்ககிட்ட நான் சும்மா நடிக்க சொன்னா உண்மையிலேயே அந்த பொண்ணை கடத்திட்டீங்களா என்று ஆக்ரோஷமாக கேட்டார். அந்த இரண்டு ரவுடிகளில் ஒருவன், சார் நாங்க ஒன்னும் பண்ணல, அந்த தீனாதான் அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து அந்த பொண்ணு யாரு எந்த ஏரியான்னு எங்க கிட்ட கேட்டு நச்சரிச்சான். அப்ப கூட நாங்க அவன்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது சார். நேத்து மும்பைல இருந்து அவன் ஆளுங்க 2 பேரு எங்க ஏரியாவுக்கு வந்தானுங்க. அவனுங்க கூட தீனா பேசினதை கேட்டதுனாலதான் எங்களுக்கு தெரியும். அவன் ஒரு வாரத்துல யூரோப் போகணும்னு தான் இருந்தான். ஆனா இப்போ அவன் யூரோப் போகாம கப்பல்ல துபாய் போறான். அந்த கப்பல்லையே அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடும் பண்ணிருக்கான். போன் பேசி முடிக்கவும் அவன் எங்க ஏரியால இருந்தே போயிட்டான் சார் என்றான் அந்த ரவுடி. அவன் சரண்யாவை கல்யாணம் பண்ணணும்னு பேசுனா நீங்க அவன் கூட கூட்டு இல்லையா? இது உங்களுக்கு தெரிஞ்சா அப்பவே நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு சொல்லாம இருந்தீங்க சொல்லுங்க என்று அந்த ரவுடியின் சட்டையை பிடித்தார் தீபக். இல்ல சார், நாங்க சொன்னா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சோம் என்றான் அந்த ரவுடி. அவன் சட்டையை விடுவித்தவர் சக்திக்கு போன் செய்தார். ஹலோ சொல்லுங்க மாம்ஸ், ஏதாவது தெரிஞ்சுதா என்று கேட்டான். சக்தி, அந்த தீனா சரண்யாவை துபாய்க்கு போற கப்பல்ல கடத்திட்டு போக போறானாண்டா, நீ சீக்கிரம் போ, நான் அந்த கப்பலை போகாம எப்படியாவது தடுக்க பாக்குறேன் என்றவர், டேய் சரண்யா வீட்டுல அந்த பொண்ணு தேடுவாங்களேடா, இப்ப என்ன பண்றது என்று கேட்டார். மாம்ஸ், நம்ம ஆபீஸ்ல சரண்யாவுக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி இருக்குன்னு திவ்யா கிட்ட அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, நான் மார்னிங்குள்ள சரண்யாவோட வரேன் என்று கூறிவிட்டு போனை கட் பண்ணிய சக்தி உடனே ஹார்பருக்கு விரைந்து சென்றான். அங்கு துபாய் செல்லும் கப்பல் நின்று கொண்டிருந்தது. சக்தி வேகமாக கப்பல் உள்ளே சென்றான். அங்கு எங்குமே தீனாவும் சரண்யாவும் இல்லாததால் அங்கிருக்கும் பயணிகளிடம் மொபைலில் உள்ள சரண்யா போட்டோவை காட்டி விசாரித்தான். தீனாவிற்கு பயந்து கொண்டு யாரும் எதுவும் சொல்லவில்லை. தீனா அவ்வப்போது அந்த கப்பலில் கடத்தல் வேலை பார்ப்பான். இது அங்கு இருப்பவர்களுக்கு தெரிந்ததுதான். அவன் ஒரு பெண்ணிடம் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அவனை ஒரு சிறுமி கூப்பிட்டது. என்னடா என்று சக்தி அந்த சிறுமியை பார்த்தான். அங்கிள், அந்த போட்டோவை காட்டுங்க என்றதும் அந்த சிறுமியிடம் அவன் சரண்யா போட்டோவை காட்டினான். இந்த அக்காவா? இப்பதான் ஒருத்தர் அந்த பக்கம் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனாங்க என்று அச்சிறுமி சரண்யாவை தீனா இழுத்து சென்ற திசையை காட்டவும், தேங்க்ஸ் டாச்சலம் என்று சொல்லிவிட்டு அந்த சிறுமி காட்டிய திசையில் வேகமாக ஓடினான் சக்தி. அங்கு ஒரு அறையில் இருந்து அப்போதான் தீனா மட்டும் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான். தீனாவை பார்க்கவும் சக்தி ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டான். தீனா சென்றதும் அவன் வெளியே வந்த அறைக்குள் மெதுவாக சென்றான் சக்தி. அங்கு அவனுடைய 2 ஆட்களும் டேபிளில் அமர்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்த சக்தி தன்னை சுற்றி பார்த்தான். அவன் கை பக்கத்தில் ஒரு பூஜாடி இருந்தது. அதை கையில் எடுத்த சக்தி ரவுடிகளின் கவனத்தை திசை திருப்புவதற்காக வேறு ஒரு பக்கம் தனது கையில் இருந்த பூஜாடியை தூக்கி எறிந்தான்.
சீட்டு விளையாடி கொண்டிருந்த 2 ரவுடிகளும் சத்தம் கேட்கவும் ஒருத்தரை ஒருத்தர் அதிர்ந்து பார்த்து கொண்டனர். பின்பு இருவருமே மெதுவாக எழுந்து சத்தம் வந்த இடத்தை நோக்கி சென்றனர். சக்தி ஒரு திரைக்குள் ஒளிந்து கொண்டான். அவர்கள் இருவரும் அவனை கடந்து செல்லவும் தன் ஷூவை கழட்டி வைத்துவிட்டு மெதுவாக அந்த அறைக்குள் உள்ளே சென்றான். அந்த அறைக்குள் ஒரு சிறு அறை இருந்தது. அந்த அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். உள்ளே சரண்யா கை கால் கட்டப்பட்டு ஒரு சேரில் அரை மயக்கத்தில் இருந்தாள். சரண்யா அருகில் சென்றவன், சரண்யா சரண்யா என்று அவள் கன்னத்தில் லேசாக தட்டினான். அவளுக்கு முழிப்பு வந்ததும் அரை மயக்கத்தில் சக்தியை தீனா என்று நினைத்து கத்த வாயை திறந்தாள். அவள் வாயை கையால் மூடினான். ஷ் என்று தன் உதட்டில் ஒரு விரல் வைத்து கூறிவிட்டு, கத்தாதீங்க, நான் சக்திதான் என்றான் சக்தி மெதுவான குரலில். அவள் மெதுவாக, சக்தி சார், நீங்க எப்படிங்க என்று கேட்டாள். அதெல்லாம் அப்புறம் பேசலாம் என்றவன் அவள் கையில் கட்டியிருக்கும் கட்டை அவிழ்த்துவிட்டு பின்பு வேகமாக கால் கட்டையும் அவிழ்த்து விடவும் இருவரும் எழுந்து திரும்பினார்கள். அப்போது எதிரில் சரியாக தீனாவின் 2 ஆட்களும் நின்று கொண்டிருந்தனர். ஒரு ரவுடி சக்தியை தாக்குவதற்கு ஒரு கத்தியை எடுத்து சக்தியை நோக்கி ஓடி வந்தான். சக்தி சரண்யா கட்டி கிடந்த சேரை தூக்கி அந்த ரவுடி மீது போட்டான். இன்னொரு ரவுடி தாக்க வந்தான். அவனை ஓங்கி ஒரு மிதி மிதித்த சக்தி சரண்யா கையை பிடித்து கொண்டு வெளியே ஓடினான். அந்த 2 ரவுடிகளும் சுதாரிப்பதற்குள் வெளியே ஓடி அந்த அறையின் கதவை மூடிவிட்டு வேகமாக சரண்யா கையை பிடித்து கொண்டு அந்த கப்பலில் இருந்து வெளியே ஓடினான். அவன் வெளியே வருவதற்குள் அந்த ரவுடி தீனாவிற்கு போன் செய்து விஷயத்தை சொன்னான். சக்தி வேகமாக சரண்யாவை அழைத்து கொண்டு தன் காரில் ஏறினான். அதை வெளியே நின்றிருந்த தீனா பார்த்துவிட்டு அவனும் தான் வந்த வேனில் ஏறி சக்தி காரை பின்தொடர ஆரம்பித்தான். வேகமாக சக்தி காரை ஓட்ட தீனா இன்னும் வேகமாக வந்து சக்தி காரின் பின்புறம் இடித்தான். சக்தி கார் கொஞ்சம் நிலை தடுமாறியது. தீனாவை பார்க்கவும் சக்தி வேறு பக்கம் காரை வளைத்து சென்றான். தீனாவும் அந்த பக்கம் காரை வளைத்து சென்றான். தீனா தன் வேனால் சக்தி காரின் பின்னாடி வேகமாக இழுத்து கொண்டே வந்தான். அதில் நிலை தடுமாறிய சக்தியின் கார் ஒரு சறுக்கு பகுதியில் கட்டுப்பாடு இல்லாமல் கீழ் நோக்கி இறங்க ஆரம்பித்தது. உள்ளே போக போக சக்தி கார் எங்கு சென்றது என்று தீனாவுக்கு தெரியாமல் போனது. சக்தி கார் வேகமாக சென்று ஒரு சிறு மரத்தில் மோத செல்லும் போது சக்தி சரியாக பிரேக்கை அழுத்தி காரை நிறுத்தியவன் என்று உதடு குவித்து காற்றை ஊதிவிட்டு காரில் இருந்து இறங்கினான். வானம் நன்கு இருட்டி இருந்தது. நிலா வெளிச்சம் நன்கு பளிச்சென்று இருந்தது. சரண்யா இருக்கும் சீட்டின் கதவை திறந்தான். சரண்யா காரில் இருந்து வெளியே வந்தாள். சரண்யா சக்தியை பார்த்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி சார், எங்க அம்மா என்னை தேடுவாங்க, நான் எப்படியாவது வீட்டுக்கு போய் ஆகணும் என்றால் அழுது கொண்டே. சரண்யா ப்ளீஸ் அழாதீங்க, நம்ம ரொம்ப ஆழமான இடத்துக்கு வந்துட்டோம், காலையில விடியவும் தான் போக முடியும், புரிஞ்சுக்கோங்க. இல்ல, அம்மா ரொம்ப பயந்திருப்பாங்க, நான் அம்மாவை பார்க்கணும் என்று சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தாள். சரண்யா சரண்யா என்று அவன் சொன்னதை கவனிக்காமல் சரண்யா சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தாள். சரண்யா என்று அவள் கண்ணங்களை தன் கைகளால் தாங்கிய சக்தி, பிளீஸ் சரண்யா, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க என்று சற்று சத்தமாக கூறினான். அவன் சத்தத்தில் சரண்யா ஒரு நொடி அதிர்ந்து விட்டாள். பயந்த விழிகளில் உறைந்த நிலையில் ஒரு நிமிடம் அப்படியே சக்தியை பார்த்தாள். சக்தி ஒரு நிமிடம் சரண்யாவை பார்த்துவிட்டு, நான் உங்க கூட இருக்கேன் சரண்யா, நீங்க பயப்பட வேணாம், புரிஞ்சுக்கோங்க என்று கூறினான். சரண்யா அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் எதுவும் சொல்லாமல் அமைதியானாள். அவள் கன்னங்களில் இருந்து கையை எடுத்தவன் தன் காரை திறந்து தன் மொபைலை எடுத்தான். அதை ஆன் செய்து தீபக்கிற்கு போன் செய்தான். ஆனால் சிக்னல் கிடைக்கவில்லை. சரண்யா சக்தி திருப்பி திருப்பி போனை ட்ரை பண்ணுவதை பார்த்து, என்னாச்சு சக்தி சார் என்று சக்தியிடம் கேட்டாள். இல்ல, சிக்னல் கிடைக்கல என்றான். சரண்யா எதுவும் சொல்லவில்லை. பக்கத்தில் இருக்கும் ஒரு பாறையில் அமைதியாக சென்று அமர்ந்தாள். சிறிது நேரத்தில் போன் ட்ரை பண்ணுவதை நிறுத்திவிட்டு என்ன செய்வது என்று யோசித்த சக்தி திடீரென்று தன் காரை திறந்தான். அதில் அவன் தான் சாப்பிட வாங்கி வைத்திருந்த ஜூஸும் பீட்சாவும் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு சரண்யா அருகில் அமர்ந்தான். சரண்யா, உங்களுக்கு பசிக்கும், இப்போதைக்கு இதுதான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று சொல்லி பீட்சாவையும் ஜூஸையும் கொடுத்தான். இல்ல சக்தி சார், எனக்கு இப்போ பசிக்கல, எப்படியாவது வீட்டுக்கு போனா போதும்
என்றாள் சரண்யா. காலையில நான் உங்களை கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுறேன், என்ன நம்புங்க. நீங்க சாப்பிடாதனாலதான் அவன் கட்டி போட்டிருந்தப்பவே கொஞ்சம் மயங்கி இருந்தீங்க. நாம இங்க இருந்து போறதுக்காவது கொஞ்சம் எனர்ஜி வேணும்ல என்று கூறிய சக்தி, கொஞ்சம் சாப்பிடுங்க என்று பீட்சா பாக்ஸை திறந்து அவள் முன் நீட்டினான். அவள் அதிலிருந்து ஒரு பீஸ் பீட்சாவை எடுத்துக்கொண்டாள். சாப்பிட போகும் முன், நீங்களும் சாப்பிடுங்க சக்தி சார் என்றாள். சாப்பிடுறேன், நீங்க முதல்ல சாப்பிடுங்க என்றதும் சரண்யா ஒரு பீஸை எடுத்து அவனுக்கு முன்னால் நீட்டினாள். புன்னகைத்து கொண்டே வாங்கி கொண்டான். சரண்யா புன்னகைத்து விட்டு தன்னை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டு பீட்சாவை சாப்பிட்டாள். சக்தி சரண்யாவை பார்த்து கொண்டே சாப்பிட்டான். சிறிது நேரம் கழித்து சாப்பிட்டு முடிக்கவும் சக்தி சரண்யாவிடம், அன்னைக்கு இந்த ரவுடியை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் வேற எப்பயும் அவனை பார்க்கலையா என்று கேட்டான். இல்ல சக்தி சார், அது 2 நாளா அவன் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். எனக்கு ஒர்க் டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியல என்றதும், வாட் என்று அதிர்ந்த சக்தி, அப்போ அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னதை நீங்க கொஞ்சம் கூட மதிக்கல என்று கோவமா எழுந்து வேற பக்கம் சென்றான். என்ன ஆச்சு, நான் என்ன கேட்காம போனேன் என்று கேட்டுக்கொண்டே சரண்யாவும் அவன் அருகில் சென்றாள். சக்தி சரண்யாவை பார்த்து, அந்த ரவுடி உங்ககிட்ட ஏதாவது திருப்பி பிரச்சனை பண்ணுனா என்கிட்ட சொல்லுங்கன்னு நான் சொன்னேன்ல, ஆனா நீங்க என்கிட்ட சொல்லணும்னு நினைக்க கூட இல்ல என்று கூறி கோபமாக கொஞ்ச தூரம் நடந்து சென்றான். சக்தி அருகில் சென்ற சரண்யா, இல்ல சக்தி சார், நானும் அவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல, சும்மாதான் மிரட்டுறான்னு நினைச்சேன். ஆனா அவன் என்னைய கடத்துற அளவுக்கு போவான்னு நினைச்சு கூட பாக்கல என்றாள். அவன் சும்மா மிரட்டுறானோ இல்ல செய்யணும்னு இன்டென்ஷன்ல செய்யறானோ அது எனக்கு தேவையில்லை, நீங்க ஏன் என்கிட்ட சொல்ல என்று கூறி இன்னும் கொஞ்ச தூரம் சென்று நின்று கொண்டான். தான் செய்த தவறினால்தான் இன்றைக்கு இப்படி நடந்தது என்று புரிந்து கொண்டவள் சக்தி முன் சென்று தன் காதை பிடித்து கொண்டு சாரி என்று கூறினாள். இல்ல சரண்யா, நீங்க வேற என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இதை என்னால மன்னிக்கவே முடியாது என்றான் கோபமாக. பிளீஸ் சக்தி சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. நான் இனி எப்பவும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். என்னோட லைஃப்ல எந்த ஒரு முக்கியமான விஷயம்னாலும் நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன், ஐ ஸ்வேர் என்று உறுதியாக கூறினாள். சக்திக்கு சரண்யாவிடம் அதற்கு மேல் கோபமாக இருக்க முடியவில்லை. ஆனாலும் பொய்யான கோபத்துடன் சரி என்று தலையை மட்டும் அசைத்தான். சரண்யா தன் வீட்டில் உள்ளவர்களை நினைத்து சோகமாக ஒரு பாறையில் சென்று சாய்ந்து அமர்ந்தாள். சக்தியும் சரண்யா அருகில் சென்று அமர்ந்தவன் சரண்யாவின் சோகமான முகத்தை பார்த்து, என்னாச்சு சரண்யா, ஏன் அப்செட்டா இருக்கீங்க என்று கேட்டான். அம்மாவை நினைச்சாதான் சக்தி சார் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வர லேட் ஆனாலும் தவிச்சு போயிடுவாங்க என்றாள் சரண்யா. நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆகியிருக்காதுல. உங்களுக்காக இல்லாட்டியும் உங்க மேல அன்பா இருக்கிறவங்களுக்காகவாது கொஞ்சம் கவனமா இருங்க சரண்யா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்களை நினைச்சு கவலைப்பட வேணாம். ஏன்னா நான் உங்களை தேடி வர்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட இன்னைக்கு உங்களுக்கு நைட் டியூட்டி ஆபீஸ்ல இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணிட சொல்லி மாம்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் உங்களை தேடியே வந்தேன் என்றான் சக்தி. புன்னகைத்து கொண்டே, உண்மையாவா என்று பெரிதாக புன்னகைத்தவள், தேங்க்ஸ் சக்தி சார், தேங்க்யூ சோ மச் என்று கூறி சக்தி கையை பிடித்தாள் சரண்யா. சரண்யா தன் கையின் மேல் கையை வைத்திருப்பது மட்டும்தான் சக்திக்கு தெரிந்தது. சரண்யா பேசிய வேறு எதுவும் சக்திக்கு கேட்கவில்லை. சிரித்து சிரித்துதான் பேசும் போதிலே வலைகளை நீ விரிக்கிறாய், செய்வமென்றுதான் சொல்லிக் கொண்டு நீ கொலைகளை ஏன் செய்கிறாய், அங்கும் இங்கும் என்னை விரட்டும் பறவையே, என்ன சொல்லி உந்தன் மிரட்டும் அழகையே, வெட்ட வெளி நடுவே அடக்கொட்ட கொட்ட விழித்தே துடிக்கிறேன். சிறிது நேரம் தன்னை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சரண்யா சக்தியை பார்த்து, நீங்க இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் முதலையே உங்களோட ஃப்ரெண்டா ஆகிருப்பேன் என்றாள். அப்போ முதல்ல என்னைய பத்தி என்ன நினைச்சீங்க என்று சிரித்து கொண்டே கேட்டான் சக்தி. ஐயோ, அத கேட்காதீங்க சக்தி சார். ஆனா ஒருத்தவங்களை பார்க்கவும் ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றாள் சரண்யா. லேசாக புன்னகைத்த சக்தி, அப்போ என் மேல இப்பதான் உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்குன்னு சொல்லுங்க சரண்யா என்றான் சக்தி. ஆமாம் என்று தலையசைத்தாள். அப்போ நீங்க என்னைய ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்கன்னா இனிமேல் என்னைய சார்னு கூப்பிடக்கூடாது
என்றான் சக்தி. சரண்யா சரி என்று தலையசைத்தாள். பேசிக்கொண்டிருக்கும் போது சரண்யாவுக்கு இரவு நேரத்தில் குளிர் தாங்க முடியாமல் தன் இரு கையையும் கட்டிக்கொண்டாள். அதை பார்த்த சக்தி தன் கோட்டை கழட்டி சரண்யாவிற்கு போத்தி விட்டான். நீங்க எனக்கு இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குளிருமே என்று கேட்டாள். இல்ல, எனக்கு குளிராது, கோட்டை கழட்டவும் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு என்றான் சக்தி. சரி என்பது போல் தலையசைத்த சரண்யா அந்த கோட்டை இறுக்கமாக இழுத்து தன் மேல் போத்தி கொண்டாள். சரண்யா தன் கோட்டை அப்படி இறுக்கமாக தன்னோடு பிடித்து வைத்திருப்பதை பார்த்த சக்தி மனதுக்குள் இன்னும் புரியாத சந்தோஷம் மலர்ந்தது. சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த சரண்யா பாறையில் சாய்ந்து தூங்கி போனாள். சக்திக்கு தூக்கம் வரவில்லை. சரண்யா அருகில் இருந்து சரண்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். சரண்யாவிற்கு தூக்கம் அதிகமாக கொஞ்சம் சரிந்து சக்தி தோளில் சாய்ந்தாள் சரண்யா. தன் தோளில் சாயவும் சக்தி மனமோ அப்படியே காதல் வெள்ளத்தில் மூழ்கியது. இதயம் உருகிதான் கரைந்து போவதை பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். இந்த நிமிடம்தான் இன்னும் தொடருமோ கேட்கிறேன், உன்னை கேட்கிறேன். இது என்ன என்று வசந்த காலமா, இடைவெளி இன்னும் குறைந்து போகுமா, இப்படி ஓரிரவும் அட இங்கு வந்த நினைவும் மறக்குமா. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.